எனக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. 2 பேருக்குமே கண் பார்வை இல்ல, மூளை வளர்ச்சியில வாய்ப்பேச்சு எதுவுமே இல்ல. இது வரைக்கும் என்ன பார்த்து அம்மான்னு கூட கூப்பிட்டது இல்லை. என்னையும் எங்க வீட்டுக்காரையும் பார்த்து அம்மா அப்பான்னு கூட 2 பிள்ளைங்களும் கூப்பிட்டதே இல்லை. இவனா நடக்க வச்சா நடப்பான். சின்ன பையனை இடுப்பு மேலே தான் தூக்கின்னு வரணும். 15 வயசு. பிறந்து ஒரு 6 மாசத்துல 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கண் ஆப்ரேஷன் நம்மளா அந்த பசங்களுக்கு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு 6 வருஷமா ஒரு எஸ்எஸ்ஐ ஆஃபீஸில் மாற்றுத்திறனாளியில் ஒரு கிளீனிக் வேலையாக பார்த்துன்னு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் நல்லா சப்போர்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பசங்க வளர வளர அவருக்கு எனக்கு இருக்கிற மனதைரியம் அவருக்கு இல்லை. அதனால அவருக்கு கொஞ்சம் இது மாதிரி ஆகி போயிடுச்சு. அவருக்கும் தூக்க மாத்திரை போட்டால் தான் நல்லா இருப்பார். கொஞ்ச நாள் வேலைக்கு போவோம். அவரையும் கஷ்டப்படுத்த விரும்பாத தொட்டு தான் இப்போதைக்கு நம்மளா போயிட்டு நம்ம பிள்ளைங்களை என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் பிள்ளைகளை வச்சுன்னு இருக்கிறீங்க. கணவருக்கு உடல்ல சரியில்லாம இருக்காங்க. பசங்க 2 பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கு. மன உளைச்சல்ல கொஞ்சம் இதாயிட்டாப்லங்க. அதனால ஓவர் இதுவாயிட்டு அதுக்கப்புறம் இப்ப நான் அவரை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. உங்க கணவருக்கும் ட்ரீட்மெண்ட் நீங்க பாக்குறீங்களா? ஆமா சார். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, பொதுவாகவே நம்ம சமூகத்துல ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப கான்பிடென்டான ஆள்னா ஆண்களை மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப மஸ்ட்லைன்னா ஆண்கள் மட்டும்தான். ஆனா இவங்க கேஸ்ல அவங்களோட கணவர் சோர்ந்துட்டாரு. 2 மகனை எப்படி கரை சேர்க்க போறேன், என்ன செய்ய போறேன்னு தெரியாம. ஆனா ஒரு பெண் தான் இன்னைக்கும் அந்த கான்பிடென்டா சோர்வு